ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கேமோஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகே. அதாவது GAMOW கேமோஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகே. இந்த டாபிக் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க. அந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் பேப்பர்ல இந்த கேமோஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேமோஸ் தியரியை கம்ப்ளீட்டா பார்க்க போறது கிடையாது, முழுசா பார்க்க போறது கிடையாது. என்னன்னா இதுல இருக்கக்கூடிய கோர் ஐடியா என்னங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கேமோஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகே பொறுத்தளவு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கும். அந்த டெரிவேஷனை வச்சு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கேமோஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகேயோட கோர் ஐடியா என்னங்கிறத மட்டும்தான் சொல்ல போறேன். நோ டெரிவேஷன்ஸ். மேத்தமேட்டிக்கலா நம்ம ரொம்ப இதுல பார்க்க போறது கிடையாது. முக்கியமான விஷயம் என்ன, இந்த கேமோஸ் தியரினா என்னங்கிறத பத்தி மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டைட்டில் பார்த்திருப்பீங்க, கேமோஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகே. ஆல்பா டிகேனா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆல்பா பார்ட்டிகிள் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வருது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியோட வெளியே வரும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, யுரேனியம் 92 238 இது என்ன பண்ணுது, ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை வெளியே விடும்போது தோரியம் 90 234 இதோட ஒரு ஆல்பா பார்ட்டிகிள். ஆல்பா பார்ட்டிகிள்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த 234 கூட இந்த பக்கம் எழுதிக்கலாம். 234 thorium 234 plus alpha particle plus energy of alpha particle Q alpha. இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிற ஈக்குவேஷன் எதை குறிக்குது, ஒரு யுரேனியம் 92 238 நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுது. அதான் ஹீலியம், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ எமிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யுரேனியம் 92 238 தோரியம் 90 234 மாறிடுச்சு. அதோட கொஞ்சம் எனர்ஜி, இந்த எனர்ஜி Q ஆல்பான்னு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த Q ஆல்பா அப்ராக்சிமேட்லி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எமிட் ஆன இந்த ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். அது அப்ராக்சிமேட்லி 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன் பாருங்க. இந்த யுரேனியம் 238 இருந்து ரிலீஸ் ஆன இந்த ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, யுரேனியம் 238ங்கிற அந்த நியூக்ளியஸ்குள்ள இருந்து 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா பார்ட்டிகள் வெளியே வந்துருச்சு. இப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா பார்ட்டிகள் யுரேனியம் 92 238 நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. சரியா, ஆல்பா டிகே நடந்து வெளியே வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பொலோனியம் 212 சரியா, பொலோனியம் 212ங்கிற இந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்ல இருந்து ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் ஆயிருக்கு. அந்த ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருந்திருக்கு அப்ராக்சிமேட்டா அப்படின்னா ஒரு 9 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா, பொலோனியம் 212ங்கிற ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்ல இருந்து வந்த ஆல்பா பார்ட்டிகளோட எனர்ஜி 9 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருந்திருக்கு. இது இந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல வரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த நியூக்ளியஸ்குள்ள போக முடியாம அப்படியே 180 டிகிரி ஸ்கேட்டர் ஆகி போயிருக்கு.
இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து பாதி இந்த 9 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து பாதி எனர்ஜி இருக்கக்கூடிய, அதாவது இந்த 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா பார்ட்டிகிளால யுரேனியம் 238 நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியே வர முடியுது. ஆனா இத போல 2 மடங்கு எனர்ஜி இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள், அதாவது 9 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள், அது பொலோனியம் 212 இருந்து வந்தது. இந்த ஆல்பா பார்ட்டிகிளால இந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸ் பக்கத்துல போக முடியல, அப்படியே ஸ்கேட்டர் ஆகி திரும்ப வந்துடுச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருந்திருக்குது. ஏன்னா எனர்ஜி கம்மியா இருக்கக்கூடிய இந்த ஆல்பா பார்ட்டிகிளே யுரேனியம் 238 நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வர முடியும் போது, ஏன் 9 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த ஆல்பா பார்ட்டிகிள் இந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸ்குள்ள போக முடியாம ஏன் ஸ்கேட்டர் ஆகணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டயக்ராம் ஃபார்ம்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் நம்ம ஒய் ஆக்சிஸ்லையும், டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது இந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குமா, அதை நாம வி நாட்னு எடுத்துக்கோம். அட்ராக்டிவ் பொட்டன்ஷியலுங்கிறதுனால அந்த பொட்டன்ஷியலை நான் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸோட அந்த ரேடியஸ் இருக்கும் இல்லையா, ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் கேபிட்டல் ஆர். ஸோ இதோட ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும், சடனா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும், ரைட்டா, பாசிட்டிவா இருக்கும், அதிகமா இருக்கும். அதாவது அட் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஸோ இந்த ஆர் ஸ்மால் ஆர்னா என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த யுரேனியம் 238ங்கிற நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதோட சென்டர்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ இதுதான் யுரேனியம் 238 நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. இதோட சென்டர்ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம். டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர், சரியா. இதோட சென்டர்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஆர் ஆன் த நியூக்ளியஸ், சரியா. ஆன் த நியூக்ளியஸ் இந்த ஆர் என்னவா இருக்கும், அதாவது இந்த பாயிண்ட்ல ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு இருக்கும் ஆன் த நியூக்ளியஸ், அல்லது சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தான் இந்த ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல், அதாவது இந்த ரீஜன். இங்க எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி சடனா இங்க அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸுக்குள்ள பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் பொட்டன்ஷியலா இருக்கு. நியூக்ளியஸுக்குள்ள எப்படி இருக்கு, அட்ராக்டிவ் பொட்டன்ஷியலா இருக்கு. அதனால நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இந்த வி நாட்டை நான் நெகட்டிவா இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல். ஆனா ஆன் திஸ் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும், ரைட்டா. ஆனா நீங்க ஒன்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து விலகி போக போக இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடும், இப்படி டிராப் ஆகிக்கிட்டே வரும், ரைட்டா. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்ங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் உடைய கான்செப்ட், அதாவது கூலும் ஃபோர்ஸினுடைய கான்செப்டே பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் தான். ஸோ நீங்க நியூக்ளியஸோட சர்ஃபேஸ்ல இருந்து தள்ளி போக போக என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 4.2 மெகா எலக்ட்ரான் வோல்ட், ரைட்டா, அதாவது 4.2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய அந்த ஆல்பா பார்ட்டிகிள், யுரேனியம் 238 நியூக்ளியஸ்குள்ள இருந்து வரக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள், இது என்ன ஆயிடுச்சு, இந்த நியூக்ளியஸை விட்டு இதால வெளியே வர முடியுது. ஆனா 9 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள் இது பொலோனியம் நியூக்ளியஸ்ல இருந்து வருது. இது இப்படி நேரா இங்க இந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸோடைய இந்த சர்ஃபேஸ்னா இந்த ஆறுங்கிற இந்த ரீஜன் இங்க வந்ததும் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி இப்படி திரும்பி போகுது, சரியா, இப்படி திரும்பி போகுது. அப்ப என்ன ஒரு ஆச்சரியம்னா, கம்மியான எனர்ஜி 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிறது நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியே வர முடியுது. ஆனா அதை விட டபுள் மடங்கு எனர்ஜி இருக்கிற ஆல்பா பார்ட்டிகளால உள்ள போக முடியல. இது எப்படி இருக்கு, கொஞ்சம் வினோதமா இருக்கு. அப்போ
இதை வந்து கேமோ அப்படிங்கிற சயின்டிஸ்டும் அவங்களோட ஒர்க் பண்ற சயின்டிஸ்டும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளாசிக்கலி, சரியா, கிளாசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகள் என்ன பண்ண முடியாது, இந்த பொட்டன்ஷியல் பேரியரை விட்டு எஸ்கேப் ஆகி வர முடியாது கிளாசிக்கலி. ஆனா குவாண்டம் மெக்கானிக்கலி பாத்தீங்கன்னா டனலிங் த்ரூ த பேரியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். டனலிங், ஒரு பேரியர் இருந்தது அப்படின்னா அந்த பேரியரை விட எனர்ஜி கம்மியா இருந்தாலும் அது என்ன ஆகி வரும், குவாண்டம் மெக்கானிக்கலி ஒரு பார்ட்டிகிள் வந்து அந்த பொட்டன்ஷியல் பேரியர்ல இருந்து எஸ்கேப் ஆகி போக முடியும். அந்த ஐடியா படிதான் இந்த 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள். ஸோ கிளாசிக்கலி இந்த 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிற ஆல்பா பார்ட்டிகிள் cannot penetrate, cannot come out of nucleus. ஆனா குவாண்டம் மெக்கானிக்கலி nucleus, but quantum mechanically it is possible. But quantum mechanically it is possible by tunneling through the barrier. So அந்த tunneling through the barrier concept வந்து இருக்கும், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. இந்த tunneling through the barrier concept படி பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, சரியா, அதுல வந்து ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டிக்கு ஒரு டெரிவேஷன் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. இந்த ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி இந்த ஆல்பா பார்ட்டிகளுக்கு கால்குலேட் பண்ணும்போது ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டு கம் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு வருதுன்னா 2 × 10⁻38. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 divided by 10⁻38. இதோட அர்த்தம் என்ன, ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகள் டு கம் அவுட் ஆஃப் த பொட்டன்ஷியல் பேரியர், டு டனல் த்ரூ த பொட்டன்ஷியல் பேரியர். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்பா பார்ட்டிகிள் 10⁻38 அட்டம்ப்ட்ஸ் பண்ணுச்சுன்னா ஒன்லி 2 times தான் என்ன ஆகும், சக்சஸ் ஆகும். அந்த ஆல்பா பார்ட்டிகிள் வந்து 10⁻38 அட்டம்ப்ட்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த யுரேனியம் 238 நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு 10⁻38 அட்டம்ப்ட்ஸ் பண்ணுச்சுன்னா அதுல 2 times தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆல்பா பார்ட்டிகளால வெளியே வர முடியும். ஸோ அவ்வளவு கம்மியான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது இந்த 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள் யுரேனியம் 238 நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி, கம்மியான ப்ராபபிலிட்டி தான், சரியா. இது குவாண்டம் மெக்கானிக்கலி இவ்வளவுதான் பாசிபிள் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க, சரியா. அப்ப 4.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகிள் லாஜிக்கலி அல்லது கிளாசிக்கலி யுரேனியம் 238 நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா குவாண்டம் மெக்கானிக்கலி முடியும் பை த கான்செப்ட் ஆஃப் டனலிங் த்ரூ த பொட்டன்ஷியல் பேரியர். அதுவும் எத்தனை தடவை முடியும், 10⁻38 அட்டம்ப்ட்ஸ் பண்ணுச்சுன்னா அதுல இருந்து ஒரு 2 தடவை தான், சரியா, ஒரு 2 தடவை தான் அதால முடியும், வெளியே வர முடியும். இதுதான் வந்து கேமவுஸ் தியரி ஆஃப் ஆல்பா டிகே. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆல்பா டிகேயை அவங்க இந்த டனலிங் த்ரூ த பேரியர் கான்செப்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வெறும் வந்து கோர் ஐடியா மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கே வந்து வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு, சரியா. ஸோ அதுக்கே வீடியோ வந்து ஒரு 14 minutes கிட்ட போயிட்டு இருக்கு. இதோட மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் வந்து நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் புக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.